அதிமுக பிஜேபி மட்டும்தான் கூட்டணி, பாமக கூட்டணி 27 கட்சி நம்ம கூட்டணியில் இல்லை. இருந்தாலும் அதிமுக 53 இடங்கள்ல நம்ம கட்சி கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக மட்டும் 47 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது. என்ன குறைஞ்சு போச்சு? எனவே அதிமுக சரிந்து விழுந்து விடவில்லை. அதிமுக கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். ஓட்டப்பந்தய வீரன் ஓடிக்கொண்டே இருக்கும் போது எல்லையை அடையும் போது கால் தடுக்கி கீழே விழுந்து விடுவதை போல ஒரு சிறு விபத்திலே வெற்றி வாய்ப்பை நாம் இழந்து விட்டோம். ஒரு கட்சியில வேட்பாளர் யாருன்னு முகத்தை பார்க்கல, அவங்க தலைவர் இங்க வந்து பிரச்சாரம் பண்ணல. மக்கள் ஒரு மாய வலையிலே வீழ்ந்து ஓட்டை போட்டு விட்டார்கள். நேற்றிலிருந்து மக்களுக்கு மயக்கம் தெளிந்திருக்கிறது. இப்பதான் நினைக்கிறாங்க, 2500 வரும் நினைச்சோமே, போன மாசத்துக்கு முத நாள் உத்தரவே மாதம் மகளிர் 2500 ரூபாய் நினைச்சாங்க. முத மாசம் வரல, அடுத்த மாசம் வரல, பட்ஜெட்ல போட்டுருவாங்கன்னு நினைச்சாங்க. பட்ஜெட்லயும் ஒரே போட போட்டாங்க. வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு 4000 சொன்னாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா குத்துன்னு குத்துனாங்க. வேட்பாளர் யாருன்னு பார்க்காம சின்னத்தை தேடி ஓட்டு போட்டாங்க. இப்ப 4000க்கும் நாமம் போட்டாங்க. இப்போ அம்மாவுடைய திட்டங்களை மட்டும் காப்பி அடித்து அம்மா 12500 சில ஊராட்சி இருக்குது, இதுல 30,000 பேருக்கு ஆடு. அப்போ ஊராட்சியில 2.5 நபர்களுக்கு மட்டும் ஆடு தருவதாக சொல்லியிருக்கிறார். அம்மா எப்படி ஆடு கொடுத்தாங்க சொல்லுங்க? ஒரு ஊராட்சியில 50 பேர் 60 பேர் ஏழை எளியவங்க, மாற்றுத்திறனாளிகள், கணவனை இழந்தவர்கள், ஏழ்மையிலே இருப்பவர்கள், இப்படி பார்த்து ஒவ்வொரு ஊராட்சியா கொடுத்தாங்க. ஏன்னா இப்ப ஒரு வருஷமே கொடுக்க போறது 30,000 பேர். அதே போல திட்டங்களை அம்மாவுடைய திட்டங்களை பெயர் மாற்றி வைத்து விட்டார்களே தவிர நாளை எண்ணிக்கை வரும்போதுதான் ஒரு ஊருக்குள்ள கொண்டு 2 பேருக்கு ஆடு கொடுத்தா 1,000 பேர் சும்மா இருப்பாங்களா? இப்ப செய்திருக்கிற பிழை 6 மாத காலத்துக்குள்ளாக எதிரொலிக்கும். முழுக்க மக்களை ஏமாற்றி ஒரு பட்ஜெட் போடப்பட்டிருக்கிறது. விவசாய கடன் தள்ளுபடியிலே குளறுபடி, காவிரி மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவதற்கு முறையான முயற்சிகள் இல்லை. நம்முடைய பிரதான கோரிக்கை பொள்ளாச்சி சுற்றுவட்டார மக்கள், காங்கேயம், வெள்ளக்கோயில் வரை இருக்கிற விவசாய பிரதான கோரிக்கை, இந்த வேட்டைக்காரன் புதூரை சேர்ந்த ஐயா பிகேபி அவர்கள் கொண்டு வந்த பரம்பிக்குள்ள ஆழியாறு திட்டத்திலே நிறைவேற்றப்படாமல் இருக்கிற ஆனமலையாறு நல்லாறு திட்டம் குறித்து பட்ஜெட்டில் ஒரு வரி கூட சொல்லப்படவில்லை, ஒரு வார்த்தை கூட சொல்லப்படவில்லை. இப்படியான ஒரு மக்களை ஏமாற்றுகிற ஒரு நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக எடப்பாடியாருடைய திட்டங்கள், அம்மாவுடைய திட்டங்களை பெயர் மாற்றம் செய்து வைத்திருக்கிறார். விரைவில் நம்முடைய சட்டசபையிலே இந்த 1 மாத காலம் கேட்பார்கள். பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வருமா என்பதை இனிமேல் தான் பார்க்க வேண்டும். மக்கள் பெரிய அளவில் ஏமாற்றமாயிருக்கிறார். ஓட்ட போட்டோமே, என்னென்னமோ திட்டங்களை சொன்னார்களே, ஒண்ணுமே செய்யப்படவில்லையே என்று மக்கள் கடும் ஏமாற்றத்திலே இருக்கிறார். போதுமான பெரும்பான்மை இல்லாத ஒரு மைனாரிட்டி அரசு விரைவில் வீட்டுக்கு போகும் காலம் வரும். ஆகவே நீங்கள் எல்லோரும் உற்சாகத்தோடு சுறுசுறுப்பாக இயங்கி எந்தெந்த வகையிலே மக்களுடைய ஆதரவை தேட முடியுமோ அந்த வகையிலே தேட வேண்டும். மக்களுக்காக பணியாற்றினால் நிச்சயமாக நாம் மீண்டும் உயர்ந்த இடத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமையும். உங்கள் கையிலே இளமை இருக்கிறது, வேகம் இருக்கிறது. கழகத்தை நீங்கள் வலுவான கட்டுக்கோப்பான அமைப்பாக மீண்டும் நீங்கள் மாற்ற வேண்டும் என்றும் இப்போ நம்ம கட்சி பலம் பொருந்திய இயக்கமாக அமைப்பாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுக்கோப்பான கட்சி எது என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா. அதனால இந்த நேரத்தில் நாம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நல்ல முறையிலே உழைத்து இயக்கத்தை ஒரு வலுவான அமைப்பாக உருவாக்க வேண்டும். ஒரே தலைமை எடப்பாடியார் தான். சாதாரணமானவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். முதல் கட்சிக்கு மாவட்ட செயலாகும் போது 31 வயசு, 18 தொகுதிக்கு. இன்றைக்கு வரை இந்த இயக்கத்திலே நான் தொண்டனாக இருந்தேன். உழைத்தால் எல்லோரும் உயர்வடையலாம். உங்கள் உழைப்பை இந்த நேரத்திலே நீங்கள் இயக்கத்துக்காக தர வேண்டும் என்று தாழ்ந்து பணிந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.